இன்னைக்கு நைட் என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா தோசை மாவு வந்துச்சு. சரி ஓகே தோசையே ஊற்றிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு என்ன பண்ணலாம் சட்னின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு சட்னி வெங்காய சட்னி பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டுக்கல்ல போட்டு செய்வாங்க. அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். கூடவே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த வெங்காயம், தக்காளி, அப்புறம் ஒரு 4, 5 வரமிளகா போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இறக்குற ஸ்டேஜ் வரும்போது ஒரு கொஞ்சமா உங்களுக்கு தேவையான அளவு ஒரு பொட்டுக்கல்ல சேர்த்து 2 கிண்டு கிண்டி அப்படியே இறக்கிற வேண்டியதான். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன சட்னியை தாளிச்சிட்டு தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியதான். நீங்களும் இதே மாதிரி சட்னியை இன்னைக்கே செஞ்சு சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன தோசை ஊற்றலாமா? வாங்க. தோசையும் அதே மாதிரியே முருவலாலும் ஒரு தோசை ஊற்றி ஒரு முட்டை தோசையும் கூட ஊற்றி இந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பர் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சட்னி. ஓகே பாய்.